ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 5 மாநிலங்களின் சட்டசபை தொகுதிகளும் தேதியும் என்னென்ன? 2021 சட்டசபை தேர்தலும் 2026 சட்டசபை தேர்தலுக்கான வித்தியாசம் என்னென்ன? 2021 முந்தைய தேர்தலுக்கு வெற்றி யார் யாருக்கு கிடைத்தது? ஆசியாவின் மிகப்பெரிய தேர்தல் இதுதான் ஏன் சொல்கிறாங்க? ஏன் மேற்கு வங்க மாநிலத்துக்கு மட்டும் 2 கட்டமாக தேர்தல் நடக்குதுங்க? எதற்காக? தேர்தல்னால +2 விடைத்தாள் திருத்தம் பண்ணி 9ல் துவங்க போகுது. பூந்தமல்லி டு வடபழனி ரயில் சேவையும் மே மாதத்துக்கு தள்ள போகுதுங்க. ஏப்ரல் 1 முதல் தமிழகத்தில் 66 சுங்கச்சாவடிகளுக்கு கட்டணம் உயரப்போகுதுங்க. ஃபாஸ்டாக் இனி 3000லேருந்து 3075 ரூபாயாக உயர்த்த போகிறாங்க. குறைந்த வாக்காளர்கள் கொண்ட வாக்குச்சாவடிகள் என்னென்ன? சூடு பிடிக்கும் தேர்தல் களம். வாங்க இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். தமிழகத்தில் உள்ள 234 சட்டசபை தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 23இல் ஒரே கட்டமாக தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரளா, அசாம் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசமான புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கு ஒரே கட்டமாக ஏப்ரல் 9ஆம் தேதியும், மேற்கு வங்க மாநில சட்டசபைக்கு ஏப்ரல் 23 மற்றும் 29ஆம் தேதியும் 2 கட்டங்களாக தேர்தல் நடைமுறை உள்ளது. தேர்தலில் பதிவாகும் ஓட்டுகள் மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகும். 126 தொகுதிகள் கொண்ட அசாம், 140 தொகுதிகள் கொண்ட கேரளா, 30 தொகுதிகள் கொண்ட புதுச்சேரி ஆகிய 3 சட்டசபைகளுக்கும் வரும் ஏப்ரல் 9இல் ஒரே கட்டமாக தேர்தல் நடக்கும். தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் 294 தொகுதிகளுக்கும் 2 கட்டமாக தேர்தல் நடக்கப் போகிறது. முதல் கட்டமான ஏப்ரல் 23ஆம் தேதி 152 தொகுதிகளுக்கும், 2ஆம் கட்டமாக ஏப்ரல் 29ஆம் தேதி 142 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்தப்பட போகிறது. இதன் பின் 4 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தில் பதிவான ஓட்டுகள் மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகும். 2021 சட்டசபை தேர்தலுக்கும் 2026 சட்டசபை தேர்தலுக்கும் என்ன வித்தியாசம்? தமிழகத்தில் கடந்த சட்டசபை தேர்தல் தேதி 2021 பிப்ரவரி 26இல் அறிவிக்கப்பட்டது. ஓட்டுப்பதிவு ஏப்ரல் 6இல் நடந்தது. இடைவெளி நாட்கள் பார்த்தீங்கன்னா 39. நேற்று தேர்தல் அறிவிக்கப்பட்டது. ஓட்டுப்பதிவு ஏப்ரல் 23இல் நடக்க உள்ளதுங்க. இம்முறையும் போன முறையும் இடைவெளி நாட்கள் பார்த்தீங்கன்னா 39 நாட்கள் இருக்குது. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 2021 ஓட்டுப்பதிவு முடிந்து 26 நாட்களுக்கு பின் தான் நம்மளுக்கு ஓட்டுகள் எண்ணப்பட்டன. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா 11 நாட்களுக்குள்ளேயே நம்மளுக்கு முடிவு வெளியாக போகுது. தமிழகத்தில் கடந்த முறை மொத்த வாக்காளர் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 6,28,23,749 பேர். இம்முறை பார்த்தீங்கன்னா 5,67,74,436 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அதாவது 60,49,000 வாக்குகள் குறைவாக நம்மளுக்கு இருக்குது இந்த தடவை. கடந்த முறை பார்த்தீங்கன்னா அசாமில் 2 கட்டங்களாக ஓட்டுப்பதிவு நடந்தது. ஆனால் இந்த முறை ஒரு கட்டமாக தான் நம்மளுக்கு நடக்க போகுது. மேற்கு வங்கத்தில் 8 கட்டங்களாக நடந்த தேர்தல் இந்த முறை 2 கட்டங்களாக குறைக்கப்பட்டிருக்கு. தமிழகம், புதுச்சேரி, கேரளாவில் கடந்த முறை ஒரே நாளில் ஓட்டுப்பதிவு நடந்தது. ஆனால் இந்த முறை புதுச்சேரி, கேரளா ஒரே தேதியிலும், தமிழகத்தில் வேறு தேதியிலும் ஓட்டுப்பதிவு நடக்க உள்ளது. முந்தைய தேர்தல் வெற்றி யார் யாருக்குன்னு பார்த்துடலாம். புதுச்சேரியில் 2016 காங்கிரஸும் 2021 என்ஆர் காங்கிரஸும் வெற்றி பெற்றிருக்கு. கேரளாவில் 2016 கம்யூனிஸ்டும் 2021 கம்யூனிஸ்ட் தொடர்ந்துட்டு இருக்காங்க. அசாமில் 126 தொகுதிகள் கொண்டது. 2016லையும் 2021 பாரதிய ஜனதா ப்ளஸ் கூட்டணியாக இருந்துட்டு இருக்காங்க. தமிழகத்தில் 234 தொகுதியில் 2016 அதிமுகவும் 2021 திமுகவும் நடந்துட்டு இருக்காங்க. மேற்கு வங்கத்தில் 294 தொகுதிகளில் 2016லிருந்து 2021 2 முறையும் திரிணாமுல் காங்கிரஸ் தான் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஆசியாவின் மிகப்பெரிய தேர்தலாக இது கருதப்படுது. மொத்தம் 17.4 கோடி வாக்காளர்கள் பங்கேற்கிறாங்க. மொத்தம் 824 தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்கப் போகுது. தோராயமாக 2.19 லட்சம் ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்தல் பணிகளில் 25 லட்சம் பேர் பங்கேற்க போகிறாங்க. 17.4 கோடி வாக்காளர்கள் என்பது ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், தென்னாப்பிரிக்கா, ஜெர்மனி மற்றும் கனடா நாடுகளில் உள்ள மக்கள் தொகைக்கு ரொம்ப ஈடானதுங்க. இந்த ஜனநாயக திருவிழாவை காண 20 நாடுகளில் தேர்தல் கமிஷனர்கள், அதிகாரிகள் நம் நாட்டுக்கு விருந்தினராக இதை பார்க்க போகிறாங்க. ஏன் மேற்கு வங்கத்திற்கு மட்டும் 2 கட்டமாக தேர்தல் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்க மாநிலத்தில் கடந்த 2001 மே 10இல் ஒரே கட்டமாக சட்டசபை தேர்தல் நடத்தப்பட்டதுங்க. பின் 2006 5ம், 2011 6 கட்டங்களாகவும், 2016 7 கட்டங்களாகவும் நடத்தப்பட்டது. கடந்த 2021 கொரோனா தொற்று பரவலாக 8 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்பட்டுச்சுங்க.
இம்முறை 2 கட்டங்களாக குறைக்கப்பட்டது. தலைமை தேர்தல் கமிஷன் ஞானேஷ்குமாரிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது, அனைவரின் வசதிக்காக 2 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படுகிறது அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. சமீபத்தில் 2 நாட்கள் மேற்கு வங்கத்தில் சுற்றுப்பயணம் செய்தபோது, தேர்தலை பல கட்டங்களாக நடத்துவது அரசியல் கட்சியினருக்கு கூடுதல் செலவு ஏற்படுவதுடன் வாக்காளர்களுக்கு ஓட்டு போடுவதிலும் சலிப்பு ஏற்படுவதாக பல்வேறு அரசியல் கட்சியினரும் தெரிவிக்கிறாங்க. மேலும் மே 7 மேற்கு வங்க சட்டசபையின் பதவி காலம் முடிவடைவதாலும் அதற்கு மேல் தேர்தல் நடத்தப்பட வேண்டிய கட்டாயமும் ஏற்படுதுங்க. இதனால தான் 8 கட்டங்களாக நடத்தப்பட்ட மேற்கு வங்கம் இப்போ 2 கட்டங்களாக தான் நடக்குது. தேர்தல் அறிவிப்பால் தள்ளி போகும் பூந்தமல்லி வடபழனி ரயில் சேவை மே மாதத்துக்கு தள்ளி போகுதுங்க. தமிழக சட்டசபை தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதியிலும் ஓட்டு எண்ணிக்கை மே 4 நடக்கும் என தேர்தல் கமிஷன் நேற்று அறிவிச்சதிலிருந்து தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்திருக்குங்க. புதிதாக எந்த திட்டங்களையும் துவங்க முடியாது. அதனால் ஓரிரு வாரங்களில் துவங்குவதாக இருந்த பூந்தமல்லி டு வடபழனி இடையேயான மெட்ரோ ரயில் சேவை தேர்தல் முடிந்து மே மாதம் இறுதிக்கு தள்ளப்போகிறது. சென்னை மெட்ரோ அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, பூந்தமல்லி டு போரூர் சந்திப்பு வரை 14.6 கிலோமீட்டர் வழித்தடத்தை பயன்பாட்டிற்கு திறக்க காத்திருந்தோம். மத்திய மற்றும் தமிழக அரசிடமிருந்து எந்த பதிலும் வரலங்க. தற்போது தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதால் அது முடிந்து மே மாதம் இறுதியில் பூந்தமல்லி டு வடபழனி மெட்ரோ ரயில் சேவை துவங்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதே போல் +2 விடைத்தாள் திருத்தும் பணிகள் ஏப்ரல் 9 துவங்கப்பட போகுதுங்க. +2 மாணவர்கள் பொதுத் தேர்வுகள் கடந்த 2ஆம் தேதி துவங்கியது. அதே போல் +1 அரியர் மாணவர்களுக்கான தேர்வு கடந்த 3ஆம் தேதி துவங்கியதுங்க. இவர்களுக்கான தேர்வுகள் முறையே வரும் 26, 27ஆம் தேதிகளில் நிறைவடைய போகுது. இதைத் தொடர்ந்து பொதுத் தேர்வு விடைத்தாள்கள் வரும் 28ஆம் தேதி மண்டல விடைத்தாள் சேகரிப்பு மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட போகிறது. பின்னர் அங்கிருந்து விடைத்தாள் மதிப்பீட்டு மையங்களுக்கு ஏப்ரல் 4ஆம் தேதி சென்றடையும். முதன்மை தேர்வாளர்கள் ஏப்ரல் 8ஆம் தேதி விடைத்தாள்கள் மதிப்பீடு செய்ய போகிறாங்க. உதவி தேர்வாளர்கள் ஏப்ரல் 9 முதல் ஏப்ரல் 20 வரை மதிப்பீடு செய்யும் பணியில் ஈடுபட போகிறாங்க. தமிழகத்தில் 66 சுங்கச்சாவடிகள் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் கட்டணங்கள் உயர்த்த போகிறாங்க. தமிழகத்தில் மொத்தம் உள்ள 77 சுங்கச்சாவடிகளில் 66இல் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் கட்டணங்களை மாற்றியமைக்க தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் முடிவு செஞ்சுருக்காங்க. மற்ற சுங்கச்சாவடிகளுக்கான கட்டண உயர்வு வரும் செப்டம்பர் மாதம் அமல்படுத்தப்படுங்க. இந்த ஆண்டிற்கான கட்டண உயர்வு 5லிருந்து 7% வரை இருக்கும் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா, தற்போது வசூலிக்கப்படும் கட்டணத்தை விட ஜீப், வேன் போன்ற வாகனங்களுக்கு ₹10 முதல் ₹40 வரைக்கும், லாரி, பஸ் போன்ற கனரக வாகனங்களுக்கு ₹50 முதல் ₹200 வரும் கூடுதல் கட்டணமாக வசூலிக்கப்பட போகுதுங்க. இதே போல மாதாந்திர பாஸ் கட்டணம் ₹300 முதல் ₹350 வரை அதிகப்பட போகுது. இதற்கிடையே நாடு முழுவதும் வாகனங்களுக்கான ஃபாஸ்டேக் ஆண்டு கட்டணம் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ₹3000லிருந்து ₹3075 உயர்த்தப்பட போகுதுங்க. சூடு பிடித்த தேர்தல் களம். தமிழகத்தில் மொத்தம் 234 சட்டசபை தொகுதிகள் இருக்கு. தற்போதுள்ள சட்டசபையின் பதிவு காலம் மே 10 நிறைவடைய போகுதுங்க. பல ஆண்டுகளாக தமிழகத்தில் திமுக, அதிமுக இடையே கடும் போட்டி நிலவுகிறது. நடிகர் விஜய் துவங்கியுள்ள தமிழக வெற்றி கழகம் முதன்முறையாக தேர்தலை சந்திக்கப் போகுது. முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலும் திமுக கூட்டணி, முன்னாள் முதல்வர் பழனிசாமி தலைமையில் அதிமுக கூட்டணி தேர்தலை சந்திக்க போறாங்க. தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடுகிறது. இதற்கிடையே தாவிகாவை அதிமுக தலைமையிலான தேசிய ஜனதா கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடைபெறுவதாக கூறப்படுகிறது. கேரளாவில் பார்த்தீங்கன்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த முதல்வர் பினராயி விஜயன் தலைமையில் இடது ஜனநாயக முன்னணி கூட்டணி ஆட்சி நடக்கும் கேரளாவிலும் சட்டசபையின் பதவிக்காலம் மே 23 முடிய போகுதுங்க. மொத்தம் 140 தொகுதிகள் இருக்கு. இங்கு ஆளும் கட்சி கூட்டணிக்கும் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி கூட்டணிக்கும் இடையே நேரடி போட்டி நிலவுகிறதுங்க. தொடர்ச்சியா இருமுறை வெற்றி பெற்று முதல்வர் பினராயி விஜயன் நவ கேரளம் குறித்து தொலைநோக்கு பார்வையை முன்வைத்து வருகிறார்கள். அவருக்கு போட்டியாக ஐக்கிய ஜனநாயக முன்னணி புதுயுக யாத்திரையை முன்னெடுத்துள்ளது. கேரளாவில் பாரதிய ஜனதாவும் வளர்ந்து வருகிறதுங்க. அக்கட்சியின் மாநில தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் மாறாதது இனி மாறும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா, காரைக்கால், மகே, எனோம் என 4 பகுதிகளை உடைய புதுச்சேரியில் 30 சட்டசபை தொகுதிகள் இருக்குங்க. தற்போதைய சட்டசபையின் பதவிக்காலம் ஜூன் 15 முடிவடைய போகுது. பிற மாநிலங்களோட ஒப்படைகளில் இங்கு உள்ள ஒவ்வொரு தொகுதியிலும் வாக்காளர்கள் எண்ணிக்கை ரொம்பவே குறைவு. எனவே வெற்றி தேர்தல்களில் மிக சிறிய ஓட்டு வித்தியாசத்திலேயே தீர்மானிக்கப்படும். இங்கு முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான NR காங்கிரஸ், பாரதிய ஜனதா கூட்டணி மற்றும் திமுக காங்கிரஸ் கூட்டணி இடையே நேரடி மோதல் நிலவ போகுது. ஆட்சியை தக்க வைக்க பாரதிய ஜனதா கூட்டணி போராடும் சூழலிலும் அதிகாரத்தை கைப்பற்ற நோக்கில் திமுக கூட்டணி மல்லுக்கு கட்டுகிறது. மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்கன்னா 294 தொகுதிகள் உடைய
சட்டசபை பதவிக்காலம் மே 7 நிறைவடைய போகுதுங்க. திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி தொடர்ந்து 15 ஆண்டுகளாக முதல்வராக இருக்கிறாரு. அவரை வீழ்த்த பாரதிய ஜனதா முனைப்புடன் இருக்குங்க. இந்த தேர்தலில் முதன்முறையாக ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ், பாரதிய ஜனதா, காங்கிரஸ், இடதுசாரி இடையே 4 முனைய போட்டி நிலவுகிறது. கடந்த தேர்தலில் பாரதிய ஜனதா 77 இடங்களை மட்டுமே தான் வென்றுச்சு. திரிணாமுல் காங்கிரஸ் 215 இடங்களில் வெற்றி பெற்றது. அசாம் முதல்வர் ஹிமந்த விஸ்வ சர்மா தலைமையில் பாரதிய ஜனதா ஆட்சி நடக்கிறதுங்க. சட்டசபை பதவி காலம் பார்த்தீங்கன்னா மே 21 முடிவடைகிறது. மொத்தம் உள்ள 126 தொகுதியில் 64 வென்றா ஆட்சி அமைக்கலாம். பாரதிய ஜனதா கூட்டணியில் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதில் தீவிரமாக இருக்காங்க. அதிகாரத்தை நிலைநாட்ட எதிர்க்கட்சிகளான காங்கிரஸ் தீவிரமாக பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. குறைந்த வாக்காளர்கள் கொண்ட வாக்குச்சாவடிகள் 5 வாக்காளர்கள் உள்ள வருஷ நாடு ஓட்டுச்சாவடிகள். அசாமில் 248 வாக்காளர்களை கொண்ட தொலைதூர நானோ கானா ஓட்டுச்சாவடிக்கு மஜோலிலிருந்து படகு மற்றும் சாலை வழியாக 50 முதல் 60 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஒரு கடினமான பயணத்தை மேற்கொண்டு பிரம்மபுத்திரா நதியை கடந்து டிராக்டர் மூலம் ஓட்டுச்சாவடிகளுக்கு கருவிகள் எடுத்து தேர்தல் அதிகாரிகள் செல்ல வேண்டியுள்ளதுங்க. தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு வாக்காளரும் தேர்தல் கமிஷனருக்கு முக்கியங்க. ஒற்றை இலக்கத்தில் வாக்காளர்கள் இருந்தாலும் கூட அவர்களது ஓட்டு எங்களுக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேற்கு வங்கத்தில் அலிபுதுர்வார் மாவட்டத்தில் 759 வாக்காளர்களை கொண்ட புக்சார், 235 வாக்காளர்கள் உள்ள சுனாம்பட்டி, 445 வாக்காளர்களை கொண்ட ஆத்மா ஆகிய 3 ஓட்டுச்சாவடிகளையும் அடைய தேர்தல் அதிகாரிகள் புக்சா புலிகள் காப்பக மலைப்பகுதி வழியாக செல்ல வேண்டியிருக்குங்க. தமிழகத்தில் தேனி மாவட்டம் வருஷநாடு மலைப்பகுதியில் வெள்ளிமலை ஓட்டுச்சாவடியில் வெறும் 5 வாக்காளர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. இவர்களுக்கான தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் கரடு முரடான மலைப்பாதையில் சென்று 3 மணி நேரத்துக்கிட்ட ஓட்டுப்பதிவு இயந்திரங்களை தூக்கிட்டு செல்ல வேண்டியது இருக்குதுங்க. கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள பழங்குடி மக்கள் வசிக்கும் எடமலக்குடியில் 693 வாக்காளர்கள் மட்டும்தான் இருக்காங்க. இங்கே செல்வதற்காக தேர்தல் அதிகாரிகள் கரடு முரடான நிலப்பரப்பிலும் சிறப்பு வாகனத்திலும் 30 கிலோமீட்டர் பயணம் செய்தும் பின் 8 கிலோமீட்டர் நடந்தும் ஓட்டுச்சாவடியை அடையிறாங்க. தமிழகத்தில் ஏப்ரல் 23 ஒரு கட்டமாகவும், புதுச்சேரி, கேரளா, அசாமில் ஏப்ரல் 9 மேற்கு வங்கத்தில் 2 கட்டமாக ஏப்ரல் 23, 29 தேர்தல் தேதி அறிவிச்சிருக்காங்க. இந்த தேர்தலில் பதிவாகும் ஓட்டுகள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா மே 4 எண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுவதுங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.